சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை 4ஆம் சங்கீதம் 6வது வசனம். எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அமேன். அருமையான ஜெபத்தை தாவீது ஏறெடுத்திருக்கிறார் பார்த்தீங்களா? இன்றைக்கு உங்களுக்கும் கூட ஆண்டவரை நம்பியே வாழ்ந்துட்டு இருக்க உங்களை பார்த்து உங்களை சூழ்ந்திருக்கிற சில கூட்ட ஜனங்கள் பேசி கொண்டு இருக்கலாம். உங்களுக்கெல்லாம் நன்மை அந்த தேவன் செய்திருக்கிறாரா? இதுவரைக்கும் என்ன செய்திருக்கிறார்? உங்களுக்கு யார் நன்மை செய்ய போறா? இந்த சூழ்நிலையிலிருந்து யார் உங்களை விடுவிக்கப்பட போறா? எப்படி விடுவிக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கூட்ட ஜனங்களை உங்களை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கலாம், உங்களை பற்றி பேசி கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு மத்தியிலே கர்த்தர் உங்கள் பட்சத்தில் எழுந்தருளுவார். எழுந்தருளி அவருடைய முகத்தை உங்கள் மேலே பிரகாசிக்க பண்ணி அந்த சூழ்நிலையிலிருந்து அப்படி சொல்லுகிற ஜனங்கள் மத்தியில் கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற நன்மையான காரியம், அற்புதமான காரியம் மிகவும் பெரியதாய் இருக்க போகிறது. ஆமென். இதே சூழ்நிலையில் தாவீது கூட கடந்து போனார். இஸ்ரவேலை முழுவதுமாக நிந்தித்து அந்த கோலியாத் என்கிற அந்த பெலிஸ்தியன் ஒருவன் என்ன செய்து கொண்டிருந்தான் பார்த்தீங்கன்னா, பேசி கொண்டிருந்தான். இஸ்ரவேலுடைய இராணுவங்களை நிந்தித்து, இஸ்ரவேலரை நிந்தித்து ஏன் அப்படி பேசினான்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய கைக்கு உங்களை யாராலையுமே தப்புவிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பெருமையில் அவன் பேசி கொண்டிருந்தான். ஆனால் அந்த யுத்த களத்துக்கு தாவீது கடந்து சென்றார். அந்த யுத்த களத்துக்கு யுத்தம் பண்ணுறதுக்காக தாவீது போகலை, தன்னுடைய அண்ணன்மார்களை விசாரிப்பதற்காக தான் போனார். ஆனால் அந்த கோலியாத் பேசின அந்த வார்த்தைகளை கேட்டபோது தாவீதுக்குள்ள இருந்த தேவன் என்ன செய்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எழுந்தருளினார். தாவீது மேலே தன்னுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணினார். நீ இந்த விருத்த சேதனமில்லாத பெலிஸ்தீனாகிய நீ எப்படி இஸ்ரவேலுடைய இராணுவங்களை நிந்தித்து நீ பேசலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை கொண்டு என்ன செய்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூழாங்கல்லை எடுத்துக்கொண்டு கவனில் வைத்து ஒரே ஒரு கூழாங்கல்லால் ஆண்டவர் என்ன செய்தார் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அன்றைக்கு அந்த பெரிய அரக்கனாகிய அந்த கோலியாத்தை, ராட்சதனாகிய அந்த கோலியாத்தை தேவன் ஒரே ஒரு கூழாங்கல்லை வைத்து முறியடித்தார். தாவீது கைகளினாலே முறியடித்தார். தாவீது மேலே கர்த்தர் எழுந்தருளினார். தாவீது மேலே தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணினார். அந்த நேரத்தில் தாவீது மாத்திரமல்ல, முழு இஸ்ரவேல் தேசமும் அப்படியாய் நிந்தித்து பேசி கொண்டிருந்த அந்த பெலிஸ்தீனாகிய கோலியாத்தின் கையிலிருந்து விடுவிக்கப்பட்டது. அந்த நாளில் ஒரு பெரிய சந்தோஷம் இஸ்ரவேலுக்கு உண்டானது. அந்த நாளில் ஒரு பெரிய விடுதலை உண்டானது. இதே போல அற்புதத்தை கர்த்தரையே நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலையும் செய்வார். அந்த நாளில் சத்துருவுக்கு முடிவு உண்டாகும். இப்படி பேசி கொண்டிருக்கிறவங்க மத்தியில் கர்த்தர் எழுந்தருளுவார். எழுந்தருளி அவருடைய வல்லமையை காண்பித்து கொடுப்பார். உங்களுக்கு அவர் செய்ய போகிற நன்மை, பெரிதான நன்மையை அவர்களுக்கு முன்பதாக காண்பிப்பார். அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். நீங்கள் விசுவாசிப்பீங்களா? இதே மாதிரி கர்த்தர் என் பட்சத்தில் எழுந்தருளுவார். என் மேல் அவருடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார். அப்பொழுது இப்படியாய் பேசி கொண்டிருக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் பதில் தருவார் அப்படின்னு சொல்லி விசுவாசிங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்காக உங்கள் பட்சத்தில் எழுந்தருளுவார். உங்கள் மேலே தமது முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார். அப்பொழுது இப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில் கர்த்தருடைய நாமம் மகிமையடையும். உங்கள் மூலமாகவே மகிமையடையும். எப்படி தாவீது மூலமாக அன்றைக்கு மகிமையடைந்ததோ அதே போல உங்கள் மூலமாக அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். நாம் செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படியே தகப்பனே, இப்படிப்பட்டு வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கிற ஜனங்கள் மத்தியில் வாழுகிற உம்முடைய பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்த்து உம்முடைய பிள்ளைகள் மேலே உம்முடைய முகத்தை நீர் பிரகாசிக்க பண்ணுவீராக. நீர் பிரகாசிக்க பண்ணும்போது தகப்பனே, நீர் ஆண்டவரே எங்களுக்கு காண்பிக்கிற ஆண்டவரே நன்மை பெரியதாக இருக்கும் என்று சொன்னீரே தகப்பனே. அற்புத அதிசயங்கள் நடக்கும் என்று சொன்னீரே. அப்படியாய் உமக்காய் காத்திருக்கிற, உமையே நம்பியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் நீர் உம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி அற்புத அடையாளங்களை இன்றைக்கே செய்தருளுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமென். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமென்.